பிரைஸ் தி லார்ட். மறைப்பொருள் ஆசிரியர் ரெவரண்ட் டாக்டர் கேஎன் ஸ்டீபன். தலைப்புச் செய்தி: பரலோகத்தில் இருக்கிற ரகசிய புத்தகங்கள் 21 வகையான ரகசிய புத்தகங்கள் அங்கே இருக்கிறது. அது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதை ஆராயப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். அன்பு சகோதரனே, வெளிப்பாடுகள் 1:3 சங்கீதம் 1:2 இதை கேட்கிறோம் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டாக்கா, நீங்களால் யாரும் ஆராய்ச்சி செய்ய மாட்டீங்க. 21 வகையான ரகசிய புத்தகங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காரணம் என்னவென்று கேட்டால், 3 வகையான நியாய தீர்ப்பு இருக்கிறது. முதல் நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே மரித்து 3 நிமிடத்திலே தேவ தூதர்களும் மூலியமாக இந்த 21 வகையான ரகசிய புத்தகங்களை வைத்து கணக்கு புத்தகங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அதை கணக்கை பார்த்து நல்லது கெட்டது இவர்கள் செய்த இந்த கிரியை வைத்து கொண்டு தான் அந்த 40 மார்க்கு எடுத்தவர்கள் மட்டும் பரதேசிக்கு அனுப்புவர்கள். மீதி அத்தனை பேரும் நரகத்துக்கு 3 வகையான பாதாளம் இருக்குது. அந்த 3 வகையான பாதாளத்தில் 21 பிரிவு இருக்குது. அந்த 21 பிரிவில் ஒரு விபச்சாரம் அதிகமாக செய்ததுனால விபச்சார பிரிவிலே அங்கே கொண்டு போய் சேர்க்கப்படும். இதுதான் முதல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. மரித்து 3 நிமிடத்தில் இது நடக்க என்பதை மட்டும் நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஏற்கனவே பரதேசி பற்றி நான் பேசிவிட்டு, 2வது இயேசு கிறிஸ்து ரகசிய வரிகளை 2வது ஜட்ஜ்மெண்ட் இந்த உலகத்தில் நடக்கும், அதை பின்னாலே பேசுகிறேன். இப்பொழுது அன்பு சகோதரனே சகோதரி, பரலோகத்தில் 21 வகையான ரகசிய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குதா, அது இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 139 சங்கீதம் 15-16 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால், அங்கே நம்ம அங்கே பிறக்கிற தேதி முதற்கொண்டு எங்கே பிறக்கிறோம், எங்கே மறிக்க, எந்த வருஷத்தில் மறிக்கிறோம், ஆனா பெண்ணா, குருடனா செவிடனா என்பதை பற்றி அதாவது அந்த வெளிச்சத்திலே, அதாவது தேவனுடைய சமூகத்திலேயே நம்ம பிறக்கப்படுகிறோம் என்று ஜனன புஸ்தகம் என்று ஒன்று குறிக்கப்பட்டிருக்குது. ஏசாயா 6 அதிகாரத்தில் 8வது வசனம், சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 7வது வசனம் தேவ அனாதி தீர்மானத்தின் புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ அனாதி தீர்மானத்தின் புத்தகம் எது என்று கேட்டால், ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி, பரலோகத்திலே என்ன நடக்குது என்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் ஆண்டவர் சொல்கிற, எனக்காக யார் இந்த உலகத்துக்கு போவான் என்று கேட்கிற வெளியே இயேசு கிறிஸ்து சங்கீதம் 47 சொல்லப்பட்டிருக்குது. இதோ நான் அடியேன் இருக்கேன், உன்னுடைய புத்தக சுருளில் அளவாய் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜனன புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 56வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாவது சொல்லுங்க. இது ஒரு வகையான கணக்கு புஸ்தகம். அநேக கணக்கு புஸ்தகங்கள் இருக்குது. அதில் ஒரு கணக்கு புஸ்தகம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரி, உன்னுடைய கண்ணீர்கள் எனக்கு துளித்தில் அளவாய் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கணக்கு. இதெல்லாம் ஞாயிற்றுப்ப நாளில் இதெல்லாம் வெளிப்படும். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படியா சொல்கிற, நியாய பிரமாணத்தின் புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கா. பல்கி 3:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று அங்கு உண்டு. அந்த ஞாபக புஸ்தகம் என்ன இருக்குது என்று கேட்டால், உன்னை பற்றி என்னை பற்றியும், அதாவது தேவனை குறித்து நாம் எத்தனை மணி நேரம் பேசிக்கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்துக்காக கணக்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கா. பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 3வது வசனத்திலையும், வெளிப்பாடுகள் 6 அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகள் பாடுகள் அடங்கிய புத்தகம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை அன்பு சகோதரர்கள், 9 வகையான சாட்சிகள் புத்தகம், 9 வகையான சாட்சிகள் ஞாயிற்றுப்ப நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 9 வகையான சாட்சி புத்தகங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து போகாது. கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்க, தேவன் மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 31,173 வசனம் இருக்கிறது. இந்த 31,173 வசனத்தில் 69 வசனங்கள் எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் எடுக்கப்பட்டது என்று போதர்களை கேட்டார்கள். என்ன சொல்வார்கள்? பிசாசு எடுத்துள்ளன. பிசாசுகள் யார் என்று கேட்டால், ஆன்டி பிளஸ் கிறிஸ்து, ஆன்டி கிறிஸ்துவன் என்று பெயர் வைத்துக்கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்படுவர்கள் தான் ஆன்டி கிறிஸ்து. இவர்களுக்கு பேர் தான் பிசாசு என்று சொல்லப்பட்டுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் டிராயிங் புஸ்தகம் என்று பெயர், வரைபட புத்தகம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு போகிற வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கிருந்து சென்னைக்கு போக வேண்டும் என்றால் டிராயிங் இருக்குது இல்லையா, இந்த அதுக்கு பேர் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வகையான ஜீவ புஸ்தகங்கள் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. 3 வகையான ஜீவ புஸ்தகம் வெளிப்பாட்டில் 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலையும் 21வது
அதிகாரத்தில் 27வது வசனத்திலும் 22வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலும் இப்படியா சொல்கிறது, 3 வைக்கமான ஜீவ புஸ்தகம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வெளிப்பாடுகள் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால் முத்திரை புத்தகம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படிக்கணும், இந்த புத்தகத்தில் நீங்களே படி தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தில் என்ன அக்கிரமத்தின் ரகசிய புத்தகம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அன்பு சகோதரர்களே, யோபு 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, பாவத்திற்கென்று முத்திரை புத்தகம் என்று ஒன்று அங்கே இருக்குது. நீங்களே படித்து தெரிந்து கொள்ளலாம். பல்லவத்தில் திறக்கப்படும், இது பல்லவத்தில் திறக்கப்படும் புத்தகம், அநேக புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து வெளிப்பாடுகள் 5ஆம் அதிகாரத்திலையும் 20வது வசனம் 12வது வசனத்தில், 17வது அதிகாரத்தில் 5வது வசனம் 7வது வசனம் திறக்கப்பட பல்லவத்தில் திறக்கப்பட புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது. யோபு 3ஆம் அதிகாரத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரத்திலையும் 17வது வசனத்தில் இப்படியா முத்திரை புத்தகம் என்று அங்கே ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலையும், மத்திய 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் மறைக்கப்பட்ட புத்தகம் என்று அங்கே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரன், முத்திரை போடாத புத்தகம் வெளிப்பாடுகள் 22ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பறக்கும் புத்தகம் ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் முத்திரை போட்ட புத்தகம் என்று அங்கே இருக்கிறது. அன்பு சகோதரனே, முத்திரை போட்ட புத்தகம் என்பது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறேன். அங்கே தினந்தோறும் செய்கிற மீறுதல்களை, கிரமல் பாவங்களை குறித்து நம்முடைய பெயரில் எழுதப்பட்டு சுருட்டப்பட்டு நியாயத்தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்ட புத்தகம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திறக்கக்கூடாத புத்தகம், ஒரு திறக்கக்கூடாத புத்தகம் வெளிப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனை, 21 வகையான ரகசிய புத்தகங்கள் பரலோகத்தில் இருக்கிறது, அந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆராயப்பட்டு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். இது எதுக்காக யூஸ் ஆகுன்னு கேட்டால், மறித்து 3 நிமிஷத்தில் இந்த 21 வகையான கணக்கு புஸ்தகங்கள், அநேக கணக்கு புஸ்தகங்கள் எழுதியிருக்க அந்த கணக்கை பார்த்து 40 மார்க் மேலே இருக்கவும் மட்டும் பரதேசுக்கு போவான், இது அத்தனை பேரும் நரகத்துக்கு போவான் என்பது மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். வெளிப்பட இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் வசனங்களை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அன்பு சகோதரனே சகோதரி, ஒரு கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்பதை மட்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்த முறையாக அடுத்த கட்ட 2வது இந்த உலகத்தில் நியாயத்தீர்ப்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல, இந்த உலகத்தில் நடக்கிற நியாயத்தீர்ப்பு 2வது உலகத்தில், இந்த உலகத்திலே 3வது ஃபைனல் அண்ட் மெத்தட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு பற்றி கொஞ்சம் விரிவாக நான் பேசுவேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலியமாக உங்களோடு பேசுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.